மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவை பிப்ரவரி 27 தொடங்கி அக்டோபர் முதல் வாரம் வரை பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் குருதிக்கொடை முகாம்களாகவும் மருத்துவ முகாம்களாகவும் விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்குகிற நிகழ்வுகளாகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த மகத்தான பெருமை, கடந்த 28ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களே கலந்து கொண்ட ஒரு பிறந்தநாள் கூட்டம் நம்முடைய நந்தனம் கொட்டிவாக்கம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்றது. 23 தோழமை இயக்க தலைவர்கள் பங்கேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரடியாக வாழ்த்தும் வாய்ப்பினை பெற்று ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்கள் பங்கேற்று ஊரூர் முதல் உத்தண்டி வரை 13 மீனவ கிராம மக்கள் பங்கேற்ற ஒரு மாபெரும் படகு போட்டி ஒன்று நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு கேரளாவில் நடைபெற்றதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான படகு போட்டி நடத்தப்பட்டு அதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இந்து ராம் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களும் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் காந்தராஜ் அவர்களும் கல்கி பிரியன் அவர்களும் இங்கே வருகை தந்து உரையாற்றிட விட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் ஒவ்வொருவருமே தனித்தனியான ஆளுமைகள், ஒவ்வொருவருக்குமே பல்வேறு வகைகளிலான பெருமைகள் இருக்கிறது. அன்பிற்கினி அன்பர் துரைராஜ் பேசும்போது சொன்னதைப் போல ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சிறப்புகளை எடுத்து சொன்னாலே இந்த கருத்தரங்கத்தில் 2 மணி நேரம் அதற்கே கூட போதாது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய பெருமக்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் இந்து ராம் அவர்களுடைய ஒவ்வொரு தலையங்கமும் அவருடைய கட்டுரைகளையும் படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்தியாவின் அரசியலை தொடர்ந்து விமர்சிப்பது என்பதை கடந்து இந்த அரசியலை கூர்ந்து நோக்கி உண்மைத்தன்மைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு புகழ்மிக்க எழுத்தாளர் அண்ணன் இந்து ராம் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருப்பது என்பது உண்மையில் நம் அனைவருக்கும் பெருமை. அதேபோல் நக்கீரன் கோபால் அவர்கள், எனக்கு முன்னால் பேசிய துரைராஜ் சொன்னதைப் போல எதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் மிக லாபகமாக கையாளுகிற ஒரு அற்புதமான எழுத்தாளர், சிறந்த சொற்பொழிவாளர். இன்றைக்கு ஏராளமானவர்களுக்கு அவருடைய பேச்சுக்களின் மூலம் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குகிற ஒரு அற்புதமான திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்திருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அவர் ஊடகங்களில் அவருடைய அந்த பணி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவரும் இன்றைக்கு எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களுடைய ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு சுய நம்பிக்கையை உருவாக்குகிற வகையிலான அந்த அவருடைய சொற்பொழிவுகள் உண்மையில் அனைவரையும் மகிழத்தக்கவும் பாராட்டத்தக்கவுமான நிகழ்வாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. வருகை தந்திருக்கிற இனி அண்ணன் காந்தராஜ் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய நினைவில் வாழும் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் நம்முடைய ராஜாராம் அண்ணன் ராஜாராம் அவர்கள் குறித்து அனைவருக்குமே நன்றாக தெரியும். தந்தை பெரியார் அவர்களின் நேர்முக செயலாளராக இருந்தவர். தந்தை பெரியார் அவர்களோடு ஏராளமான வெளிநாடு பயணங்களில் பங்கேற்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ராஜாராம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். அவருடைய பேட்டிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். அதேபோல் கல்கி பிரியன், அண்ணன் கல்கி பிரியன் என்னுடைய நீண்ட நாள் எனக்கு மிகவும் வேண்டிய அண்ணன். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவர் கல்கியில் பணியாற்ற நாள் தொடங்கி இன்றைக்கு ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்று அவருடைய ஆணித்தரமான கருத்துக்களை எதிரிகளை வியக்க செய்கிற வகையில் அவருடைய பணி என்பது அளப்பரியது. அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்குமே தனி புகழ் உண்டு, தனி வரலாறு உண்டு, தனி சிறப்பு உண்டு. இத்தகைய ஒரு 5 ஆளுமைகளும் இந்த ஒரு அரங்கத்தில் அமர்ந்திருப்பது என்பது உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவின் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவை நான் போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தப்ப
இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களையும் மன்சுக் மாண்டவியா அவர்களையும் இருவரையும் தொடர்ந்து 2-3 முறை சந்தித்தேன். மன்சுக் மாண்டவியா அவர்களை ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருப்பேன். தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை 2-3 முறை சந்தித்து நீட்டுக்கு விலக்கு என்கின்ற வகையில் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அவர் சொன்னது ஒன்று முடியும் இல்லை முடியலை இது சொல்லணும். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலும் இருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இதைவிட கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர். அவர் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, சூப்பர் முதல்வர் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடக்கிறார்கள் என்கிறார். உண்மையிலேயே அவர் தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். சூப்பர் முதல்வர் என்று அவர் வேறு மாதிரியாக இந்த அதாவது ஒரு நேரடியாக புகழ்வது என்பது ஒன்று, வஞ்சக புகழ்ச்சி என்பது ஒன்று. அவர் வஞ்சக புகழ்ச்சி என்கின்ற நிலையில்தான் சூப்பர் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கு இந்தியர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 2 விஷயத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். 2024 ஏப்ரல் மேல தேர்தல் நடந்தப்ப பாராளுமன்றத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39, புதுவை உள்பட 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம். இந்த 40க்கு 40 ஜெயிச்சப்ப யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகள் கிடைத்தது என்றால், திமுகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 234ல் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் எதிர்த்து நின்ற எதிர்க்கட்சிகள் யார் யாருக்கு எவ்வளவு இடங்களில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது? அதிமுகவுக்கு 8, பாமகவுக்கு 3, தேமுதிகவுக்கு 2, பாஜக 0. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்லையும் நம்ம மதுரை அந்த அவருடைய அருப்புக்கோட்டை தொகுதியிலே 2 இடத்துல கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி அந்த மாதிரி அந்த சர்க்கிளில் ஒரு 3 தொகுதியில் கூடுதலாக கிடச்சிருக்கு. மீதி 8ல் ஏடிஎம்கே, 221ல் டிஎம்கே. இது போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப. இப்போ அந்த ஒரு இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸுங்கிற ஒரு நிறுவனமும் கருத்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. என்னென்னா, போன எலெக்ஷனில் இந்தியா முழுக்க இந்த மாதிரியான நிலை இருக்கிறது. ஒரு வருஷம் கழித்து யாருக்கு ஏறி இருக்குது, யாருக்கு இறங்கி இருக்குது, கூடி இருக்குது, குறைஞ்சிருக்கு, இதை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அப்போ அவங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க வச்ச தலைப்பு மூட் ஆஃப் தி நேஷன். மூட் ஆஃப் தி நேஷன்னு கணக்கெடுப்பு நடத்துகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ திமுகவுக்கு இருந்த ஆதரவு நிலை 47% ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லா கட்சியும் சொல்லுதில்லை, இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்து வருகிறது, எதிர்ப்பு கூடி வருகிறதுன்னு ஆளாளுக்கு கூடி பேசுகிறாங்கல்ல. அப்போ அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சதவீதம் ஆதரவு இருந்ததுன்றாங்க? 47% போன வருஷம். இந்த சதவிகிதம் இப்போ என்ன வந்திருக்கணும்? இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு 0.5% குறைஞ்சிருக்கணும், 1% குறைஞ்சிருக்கணும். ஆனால் என்ன நிலைமை? 52% உயர்ந்திருக்கிறது, 5% கூடியிருக்கிறது. அப்போ அவர் சூப்பர் முதல்வர் தானே. ஒரு வருஷம் கழித்து 47-52 ஆயிருக்குன்னா அவர் சூப்பர் முதல்வர் தானே. அதே மாதிரி அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. என்ன கருத்து கணக்கெடுப்பு? மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட். இந்த தலைப்பில் ஒரு கருத்து கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பில் முதலமைச்சருக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அந்த அமைப்பே கருத்து கணக்கெடுப்பு நடத்தி போன வருஷம் பிப்ரவரியில் நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு 36%. போன வருஷம் பிப்ரவரியில் நம்முடைய முதல்வருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு 36%. இந்த வருஷம் பிப்ரவரியில் அவங்க கணக்கெடுக்கும் போது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு 57%, 21% கூடி இருக்கிறது. அப்போ அவர் சூப்பர் முதல்வர் தானே. இவர் இது வஞ்சக புகழ்ச்சின்னு நினச்சிட்டு இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருந்தாலும் இது உண்மையை அவர் மனதார ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே கருத வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுக்கப்படுகிறது. சூப்பர் முதல்வர்னா சூப்பர் முதல்வர் தான். இன்றைக்கி இந்தியா முழுக்கவுமே அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தான் கனடா நாட்டில் கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறான், இலங்கையில் இருக்கிறவங்க கடைபிடிக்கிறேன்றான். அவர் கொண்டு வந்த இந்த விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நகலெடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, நம்ம தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் நாங்களும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கெல்லாம் இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாங்க.
டெல்லியில் பார்த்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தான் அவங்க வெற்றி பெற்றதற்கு மூல காரணம். அப்போ சூப்பர் முதல்வர் தானே. 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு அவருடைய இந்த கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகையை எடுத்து செயல்படுத்திட்டாங்கன்னா அவர் சூப்பர் முதல்வர் தானே. அதை எல்லாத்தையும் கடந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்து தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் பண்பாட்டை இன்றைக்கு உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற சூப்பர் முதல்வர் தான். 3200 வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லின் பயன்பாட்டை உலகுக்கு அறிவித்திருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர். 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நகர நாகரிகம் இருந்ததை இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர். அந்த வகையில் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான்கள் என்னதான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி சூப்பர் முதல்வர்னாலும் உண்மையில் சூப்பர் முதல்வர் தான். மக்களின் மனதில் இன்றைக்கு நீங்கா இடம்பெற்றிருப்பவர், மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு வீட்டிருக்கிற நம்முடைய முதல்வரை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகளை வணங்கி வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் துரைராஜ் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.